ஆ சொல்லு அர்ஜுன். ஆதி அண்ணா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நேற்று நம்ம விசாரிக்கிறதுக்காக கடைசியாக ஒரு ஃபார்மசிக்கு போனோம்ல, அந்த ஃபார்மசிக்கு வாங்க. ஏன், என்னாச்சு அர்ஜுன்? எதுக்கு அங்கே வர சொல்ற? நம்ம கடைசியாக பார்க்க போன ஃபார்மசியில் தான் தியாவோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மசியில் தான் இப்போ ஒரு ப்ராப்ளம். என்ன அர்ஜுன், என்ன ப்ராப்ளம்? அண்ணா, எல்லாத்தையும் என்னால் மொபைலில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் நேரில் வாங்கண்ணா. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும். சரி சரி, ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுவேன். எங்க போலாமா? ஹே தியா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன், போலாங்க. அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ இன்னைக்கு நீ டிரைவர் வச்சு காரில் போயிடுறியா தனியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் டிரைவருக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். அவர் ஒன்று ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போவார். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் வரேன். உனக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, கிளம்பு. 2 மினிட்ஸில் டிரைவர் வந்துடுவார், நீ கிளம்பு. ஏங்க, நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. இவ்வளோ காலையில் என்ன பர்சனல் வேலை, அதுவும் ஆஃபீஸ் போகிற டைமில்? எல்லாம் ஒரு காரணமாக தான் போகிறேன். நேரம் வரும்போது உனக்கே தெரியும். சொல்லுங்க. அது அது வந்து பர்சனல் வேலை தான். நான் முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ் வந்துடுறேன். நீ டிரைவர் வந்திருப்பாங்க, நீ கிளம்பு. அப்படி என்னங்க பர்சனல் வேலை? அதான் பர்சனல்னு சொல்கிறல்ல, நீ கிளம்பு. வர வர நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கல்ல, அந்த அளவுக்கு நான் அந்நியன் ஆயிட்டேன். அதான் எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதை ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உண்மையை சொன்னால் நான் சந்தோஷம்தான் படுவேன். அப்படி இருந்தும் எதுக்கு நீங்கள் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு தான் தெரியல. என்னம்மா பார்த்துக்கிட்டே நிற்கிற? கிளம்பு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். என்னம்மா? ஒன்றும் இல்லை, நான் வரேன். மாமா, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாம், கிளம்பிட்டேன். நல்லதா போச்சு, நானும் சீக்கிரமா கிளம்பிட்டேன். உங்களோடவே நானும் ஆஃபீஸ் வந்துடுறேன். எனக்கு வேலை இருக்கு, நீ கேப் பிடிச்சி போ. என்ன மாமா, நீங்க ஆஃபீஸ் தானே போறீங்க, நானும் ஆஃபீஸ் தான் வரேன். அந்த தியாவையும் காணோம். நீங்க மட்டும் தனியா தானே போறீங்க, நான் வரதுல என்ன ப்ராப்ளம்? நீ வந்தாலே ப்ராப்ளம் தான். என்ன மாமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாரும் ஒரே ஆஃபீஸ் தான் போறோம், ஆளுக்கு ஒரு கேப் பிடிச்சா போக முடியும்? உங்களோடவே நான் வந்துடுறேன். இல்லை, நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போவேன். அதனால நீ கேப் பிடிச்சி கிளம்பு. நான் ஆஃபீஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும். அதனால என்ன மாமா, கொஞ்சம் லேட்டானா என்ன, உங்க கூடவே வரேன். உங்க வேலை முடிஞ்சதும் ஆஃபீஸ் போலாம், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. என்ன நடக்குதுங்க? என்ன டிரைவரோட கார்ல போக சொல்லிட்டு அவகிட்ட நின்று என்ன பேசிட்டு இருக்காரு? இங்கே பாரு, எனக்கு வேலை இருக்கு, நீ கேப்ல போறதுன்னா போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கிளம்புறேன். ஐயோ, இவளா? நம்மளை பார்த்து தான் வராளே. சொல்லுமா. ஏதோ பர்சனல் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? அப்போ நீங்க மீனா கூட போகலையா? ஏய், என்ன உளற? அது இல்லைங்க, நீங்க ரூம்ல சொன்னீங்களே. என்ன சொன்ன? அதாங்க பர்சனல் வேலை இருக்குன்னு. மீனா கூட ஏதோ பர்சனலா பேசணும்னு சொன்னீங்களே. என்ன கூட ஆபீஸ்க்கு வேற கார்ல போக சொன்னீங்களே, இவளோட பேசணும் தானே? என்ன இவ என்னென்னமோ சொல்றா? நல்லா அவகிட்ட கோத்து விடுறேன் பாருங்க. என்கிட்டயா போய் சொல்லிட்டு போறீங்க? உங்களை அவகிட்ட கோத்து விட்டு போறேன். ஏய், என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்லை மீனா, மாமா காலையில பார்த்தாரு, நீ வேற சாரியில வேற அழகா இருந்தியா, அவரு உன்னையே பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எனக்கு பர்சனல் வேலை இருக்கு, மீனாவோட போகணும் அப்படின்னு சொல்றாரு. அடி பாவி, என்னடி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறா? மாமா அப்படியே சொன்னீங்க? அது
நான் அப்படிலாம் சொல்லல. என்னங்க கூச்சப்படுறீங்க? நான் எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். ஏய், கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? இந்த சாரி உனக்கு அழகா இருக்கு மீனா. தேங்க்ஸ். நான் சொல்லல, இவர் தான் சொன்னாரு. என்னையா தனியா போக சொல்றீங்க? அடியே, பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னை இவகிட்ட கோத்து விடுறியா நீ? இருடி, ஒன்னு கவனிச்சுக்கிறேன். சரி வாங்க மாமா போலாம், அதான் இவளே சொல்லிட்டாளே. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ கிளம்பு. அடியே, உன்னை ஆபீஸ்க்கு கூட்டு போகலன்னு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறியா இவகிட்ட? அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்னை. என்னங்க போகல? வா போலாம். என்னங்க? உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் என் பர்சனல் வேலையை பாக்குறேன். வா போலாம். அதுக்கு இல்லைங்க மீனா. வான்னு சொன்னேன். நீ கேப் பிடிச்சு போ. நான் இவ்வளவு ஆபீஸ்ல கூட்டு போய் விட்டுட்டு எனக்கு பர்சனல் வேலை இருக்கு. வா முதல்ல. என்னங்க ஏதோ வேலை இருக்கு நீங்க? எம்மா தாயே, உன்னை கூட்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் என் வேலையை பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு வந்து கார்ல ஏறு. ஏதோ நீங்க இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்றீங்க, அதனால வரேன். வந்து தொலை. வாங்க போலாம். என்ன ஆபீஸ்க்கு கார்ல போக சொல்லிட்டு இவகிட்டயா கடலை போட்டுட்டு இருக்கீங்க? விடுவேனா நானு? எப்படி உங்க வாயாலே என்னைய கூட்டிட்டு போக வச்சுட்டேனா? என்ன நின்னு கனவு கண்டுட்டு இருக்கா? வான்னு சொன்னேன். அதோ வரேங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன வெறுப்பேத்திட்டு போறீங்களா? ஹே தியா, உன்னை என் மாமா கூட சந்தோஷமா வாழவே விட மாட்டேன். இப்போ எப்படி நீ என்ன வெறுப்பேத்திட்டு போனியோ அதே மாதிரி ஒரு நாள் என் மாமாவோட சேர்ந்துட்டு உன்னை நான் வெறுப்பேத்துவேன். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். போடி, நல்லா சீவி சிங்காரிச்சு மினிக்கிட்டா போற. போ, எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழவே விட மாட்டேன். பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எதுக்கு அழுற? அர்ஜுன், வாங்க. அது என்ன? என்னாச்சு அர்ஜுன்? எதுக்கு இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா? இவ பண்ணன வேலை அப்படி. பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறா. என்ன விஷயமா என்ன வர சொன்ன அர்ஜுன்? அண்ணா, இந்த மெடிக்கலுக்கு டேப்லெட் வாங்கிட்டு போனவங்க 5 ஸ்ட்ரிப் டேப்லெட் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த மெடிசன் ஒரு பர்சனுக்கு 2 ஸ்ட்ரிப்க்கு மேல தரவே கூடாதுன்னு இருக்கு ரூல்ஸ்ல. டேப்லெட் அவ்வளோ பவர்ஃபுல்லான டேப்லெட். அப்படி இருக்கும்போது இவ 5 கொடுத்துருக்கா. மந்த் எண்டில் எல்லாம் கணக்கு வழக்கு பார்க்கும்போது இந்த டேப்லெட் மூவ் ஆனது தெரிஞ்சிருக்கு. அதை சேல் பண்ணவ இவ தான். இப்படி இல்லீகலா ஒரு பர்சனுக்கு 2 ஸ்ட்ரிப் தான் கொடுக்கணுன்றதுல 5 ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கா. எதுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க காசு கொடுத்தாங்களாம் எக்ஸ்ட்ரா, அதனால அவ 5 ஸ்ட்ரிப் எடுத்து கொடுத்துருக்கா. இந்த விஷயம் ஓனர் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்பா தான் நான் என்கிட்ட சொன்னாரு. சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். ஏய், நீ பண்ண முட்டாள்தனமான காரியத்தினால ஒரு உயிர் போயிருக்கு. சட்டப்படி உன் மேல கொலை கேஸே போடலாம். போய் ஜெயில கம்பி என்ன. சார் சார், கொலை கேஸ்லாம் போட்டுறாதீங்க சார். தெரியாம கொடுத்துட்டேன் சார். அந்த மேடம் கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் சார். உன்னெல்லாம் இனி எந்த பார்மசிலையும் வேலை செய்யாதபடி பண்ணணும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் யாரு வேலை கொடுக்குறா? அவங்கள சொல்லணும். ஒரு உயிர் போகும்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா நீ அந்த வேலை பண்ணுவ. சரி, தெரியாம பண்ணிட்டேன் சார். அர்ஜுன், ஒரு நிமிஷம். ஏய், உன்கிட்ட யாரு டேப்லெட் வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியுமா? அவங்கள பார்த்தா அடையாளம் காட்டுவியா? என்னன்னா நீங்க இவகிட்ட பொறுமையா நின்று பேசிட்டு இருக்கீங்க. 4 போடு போட்டோன்னு தானா வரும் பதில். அர்ஜுன், ஒரு நிமிஷம் நிதானமா இரு. நமக்கு ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், இங்க பாரு. சார், அந்த மேடமை பார்த்தா சொல்லுவேன் சார். ஆனா அந்த மேடமை காட்டி கொடுத்தா என் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சார். என் ஒருத்தி சம்பளம் தான் எங்க வீட்டில் எல்லாருக்கும். இப்போ என் வேலையும் போயிடுச்சுன்னு என் குடும்பம் நடுத்தெருவில் நிற்கும் சார். என்னது, உன் குடும்பம் நடுத்தெருவில் நிக்குமா? ஹேய், நீ பண்ண காரியத்தால ஒரு பொண்ணு அனாதையா நின்றுட்டு இருக்கா. உன் குடும்பம் நடுத்தெருவில் நிக்கிறத பத்தி இவ்வளோ யோசிக்கிற நீ? நீ பண்ண காரியத்தால ஒரு உயிர் போயிருக்கு. அதை பத்தி யோசிக்கல? சார், இவ்வளோ சீரியஸா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ஏதோ அவசரத்துக்கு கேட்குறாங்கன்னு நினைச்சு எடுத்து கொடுத்துட்டேன் சார். அது என்ன சாப்பிட்ற பொருளா? அவங்க கேக்குறாங்க, நீ பாட்டு கணக்கு இல்லாம எடுத்து கொடுக்குறா. இப்ப என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு?
அர்ஜுன் ஒரு நிமிஷம் கோவப்படாத. ஏய் இங்கே பார், ஒரு நிமிஷம் இந்த மொபைல பாரு. உன்கிட்ட டேப்லெட் வாங்கிட்டு போன பொண்ணு இவளான்னு பாரு. ஆமா சார், இவங்களே தான். அப்போ நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போயிடுச்சு. அர்ஜுன், இந்த வேலையை பார்த்தது அந்த சித்ராவே தான். அவளை என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா, அவளை நாலு சாத்தி தரன்னு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல விடுறேன். வெயிட் பண்ண அர்ஜுன், அவளுக்கு சரியான பாடத்தை நான் கொடுக்குறேன். அவ பண்ண தப்புக்கு சாதாரணமா அவ தண்டனை அனுபவிக்க கூடாது. நான் கூட பொண்ணாச்சு, போனா போகுதுன்னு எல்லா விஷயத்துல விட்டுட்டு இருந்தா இந்த அளவுக்கு வந்து நிக்கிறா. ச்சே, அவ இவ்வளோ கேவலமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அர்ஜுன். இதுக்கு மேல அவளை சும்மா விட்டா சரி வராது. அவளுக்கு அதுக்கான பாடத்தை நான் கொடுக்குறேன். டேய் இங்க பாரு, சார் நீ இனிமே எந்த பார்மசிலையும் வேலை செய்ய முடியாது. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. உண்மையை சொல்லிட்டா இழந்த உயிர் திரும்ப வருமா? சொல்லு. உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாதான் இனிமே இதே மாதிரி காரியத்தை வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஓனர் கிட்ட நான் பேசிக்கிறேன். சார் ப்ளீஸ் சார். ஏய் உன்னால ஒரு உயிர் போயிருக்கு, சாரி சொன்னா அந்த உயிர் வந்துருமா? உன்னை சும்மா விட்டுட்டு போறதே பெருசு. ஓடி போய் எங்கேயாவது பொழைச்சுக்கோ, எங்க கண்ணு முன்னாடியே நிக்காத. போ இங்க இருந்து. சொன்னது காதல் உள்ள கிளம்பு. சார் ப்ளீஸ் சார். இப்போ நீ கிளம்பல, ஒன்னும் சேர்த்து ஸ்டேஷனுக்கு இழுத்து போற மாதிரி இருக்கும். இல்ல சார், நான் கிளம்பிடுறேன் சார். பாத்தி அர்ஜுன், அந்த சித்ராவோட வேலைய அவளை சும்மா விடக்கூடாது அர்ஜுன். அண்ணா நான் அப்பாவுக்கு கால் பண்ணி ஆஃபீஸ் வர சொல்லிடுறேன், அவளை ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணிடலாம். இல்ல அர்ஜுன், அவ்வளோ சீக்கிரம் அவளை சரண்டர் பண்ணக்கூடாது. அவளை வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணணும். என்னண்ணா சொல்லிட்டு இருக்கீங்க? அவதான் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிச்சாச்சே, அப்பா கிட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ணிடலாம்ல. அதை விட அவளுக்கு அவமானம் இருக்க போகுது. இல்ல அர்ஜுன், அவ என் மாமா பொண்ணா போயிட்டா. என் மாமா ரொம்ப பாவம். அவளை இந்த நிலைமையில பார்த்தாருன்னா பாவம் மனுஷன் உடஞ்சு போயிடுவாரு. அதுக்காக என்னண்ணா பண்ண முடியும்? நம்ம மாமா கஷ்டப்படுவாருன்றதுனால சித்ராவை அப்படி விடவா முடியும்? அண்ணா மாமாவுக்காக பாவம் பார்த்து அந்த சித்ராவை அப்படியே விட்டோம்னா நாளைக்கு அவ திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ சொல்றது சரிதான், ஆனா நம்ம மாமாவே அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வைக்கணும். நான் பண்ணி காட்டுறேன். முதல்ல அவரை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றேன். அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவர் கையாலேயே அவளை இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல விட வைக்கிறேன்.